ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு பாத் டப் இருக்குல்ல, அதில உட்கார வச்சிருப்பாரு. ஹீரோ உட்கார வச்சுட்டு அவங்க மூஞ்சில தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எந்திரிச்சவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் "யார்றா நீ? எதுக்குடா என்னை இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் முகத்திலேயும் தண்ணிய நல்லா தெளிச்சுப்பாரு. தெளிச்சுட்டு, "என்ன யாருன்னு உனக்கு தெரியலையான்னு?" கேட்கும்போது, ஒவ்வொரு தடவையும் "நீ தான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாத்துற" அப்படி இப்படின்னு சொல்லவும், "இப்பயாவது நான் யாருன்னு தெரியுதான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே சண்டையில ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சிக்கிட்டே தூக்கிட்டு வந்துருவாரு. தூக்கிட்டு வந்து கேட்பாரு, "என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப என்ன கிஸ் பண்ணேன்னு சொல்லும்போது, "எல்லாமே நடிப்பு தான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் ஹீரோவ போய் கிஸ் பண்ண போவாங்க. "பாருண்ணா நல்லா பொய் சொல்ற, நல்லா அழகாவும் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போம்போது, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க இப்ப பேசுவாங்க. "ஐ லவ் யூன்னு" சொல்லுவாங்க. ஹீரோ உடனே "ஐ லவ் யூ டூ" அப்படின்னு சொல்லுவாரு. இதே மாரி இன்சிடென்ட் வேற ஒரு இடத்துல நடந்திருக்கும். அதே பொண்ணு, இது பொண்ணும் ஒரே மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். "உண்மைய சொல்லு, நீ யாருன்னு?" கேட்கும்போது, "நான் உன்னோட ஸ்டார்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியாது. இந்த மாதிரி கேட்கும்போதே அவருக்கு ஒரு மாரி தலைய சுத்துற மாரி இருக்கும். உடனே இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப போம்போது, இப்ப ஹீரோயின் வந்துட்டு "நீ என் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து மாப்பிள்ளையா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல இப்ப ஹீரோயின், அவங்கள வந்துட்டு ஒருத்தவங்கலாம் புடிச்சு விட்டு வந்து வச்சிருப்பாங்க. இங்க ஒரு கேங் இருக்கும். அவங்க வந்து ஹீரோயின புடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆள் இருக்காருல்ல, இப்ப ஹீரோயினுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை, அவர் வந்துட்டு ஒரு பொண்ண ஒன் சைடா சும்மா அத பழகிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணையும் புடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா இவன் ரொம்ப பணக்காரரா இருக்கிறதுனால 2 பொண்ணுங்களையும் இங்க புடிச்சிட்டு வாங்கடா. ஆனா அவன்ட்ட நம்ம பணத்த கேட்டு மிரட்டுவோம். அவனுக்கு யார வேணும்னு பார்ப்போன்ற மாரி இவனுங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப இவரு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினோட ஃபியான்சி இருக்கார்ல, வேக வேகமா வருவாரு. அவங்க வந்து 5 மில்லியன் கேட்டிருப்பாங்க. அந்த பணத்த எடுத்துட்டு வந்திருப்பாரு. விட்டுருங்க அவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா அவங்க என்ன சொல்வாங்க, "நீ குடுத்த 5 மில்லியனுக்கு வந்து யாரையாவது ஒருத்தர தான் உன்னோட அனுப்ப முடியும். யாருன்றத நீயே சூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவர் வந்து பார்ப்பாரு. இப்ப ஹீரோயின பார்ப்பாங்க. அவங்க கதறிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்ப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் கதறுவாங்க. 2 பேரையும் பார்த்து அவருக்கு வந்துட்டு யார சூஸ் பண்ணுவாருன்னா, இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஒன் சைட் அவங்கள தான் சூஸ் பண்ணுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. அவனுக்கு தேவை அவன் 5 மில்லியன் குடுத்தான். அந்த பொண்ண காப்பாத்திட்டான். உன்ன அனுப்ப முடியாதுன்னு சொல்லவும், ஹீரோயின் கேட்பாங்க, "நான் உன்னோட ஃபியான்சி என்ன இந்த மாரி விட்டுட்டு போறியே?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எல்லாம் ஒரு கிராமத்து பொண்ணு. உன்ன இது பண்ணி நான் சூஸ் பண்ணுவேன் நீ எப்படி நெனச்ச? இவ தான் மாடலிங் பொண்ணு. இவள தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வீட்டுக்காக தான் உன்ன இது பண்ணேன்." அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப துடிச்சே போயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டா போதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவர வந்து ஹீரோயினுக்கு பேசி வச்சிருக்காங்க. அந்த மாப்பிள்ளையோட அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு அழுகையா வரும். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மள காப்பாத்தாம போறானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு கூட ஹீரோயினோட சிஸ்டரா வேற இருக்கும். அதோட அது வந்துட்டு ரொம்ப நடுங்கி போய் பேசிட்டே இருக்குமா, இப்ப அந்த ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவன் அவள காப்பாத்திட்டான். இப்ப நீ மட்டும் தான் இருக்க. உன்ன நாங்க வெளிய அனுப்புறோம்னா, நிச்சயமா நீ எங்கள பத்தி ஏதாவது சொல்லிடுவ. அதனால நீ இங்கேயே இருந்து உன் கதைய நாங்க முடிக்கிற தவிர ஒரு வழியே எங்களுக்கு இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஹீரோயின சுத்திட்டு ஃபயர் பண்ற மாரி ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே அந்த ஆள் வேற என்ன சொல்வாரு, என்னால உன்னோட சிஸ்டர தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு அவள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்வாரு. இப்ப இது போகும்போது என்ன சொல்லிட்டு போகும்னா, பீஸ்ஃபுல்லா நீ இறந்து போ அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே செஞ்சுட்டு சொல்லிட்டே போகும். அப்ப இது என்ன அர்த்தம்? இதுவா ஒரு பிளான் பண்ணி அவங்க சிஸ்டருக்கு கல்யாணம் அதாவது பேசி வச்ச ஃபியான்சிய வந்து தான் விருப்பப்படுறதுனால இப்படி ஒரு டிராமா ஆடி அவரை கூட இப்படி ஹீரோயினோட சிஸ்டர் இது பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அது போனதுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருவாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோனை வச்சுக்கிட்டு இப்ப ஹீரோ இருக்காருல்ல அவருக்கு கால் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் அப்ராட் போகணும். இவர் எதுக்காகனா அவருக்கு ஏதோ உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்காக ஒரு வாட்ச் ஒன்று கட்டியிருப்பாரு. அதுல அவருக்கு பிரஷர் ஏறுறது இறங்குறதுலாம் கரெக்டா தெரியும். ஸோ அவர் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அதிகமாயிடும். அவரோட டிரைவர் அவரோட அசிஸ்டன்ட்லாம் வந்து அதை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாரு. இப்பதான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால்ல ஹீரோனை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் பேசுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உன்னோட ரிலேஷன்ல ஒருத்தனுக்கு வந்து பேசி வச்ச ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கா. அவ வேணும் அப்படின்னா 100 மில்லியன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த ஹீரோயினோட சிஸ்டர் இங்கிருந்து போற வரைக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அவங்க 50 மில்லியனை வாங்கி வச்சுக்கிட்டு, இப்ப ஹீரோனை வச்சு எதுக்கு சும்மா அவளை விடணும், அவளை வச்சு ஏதாவது பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அடுத்த செகண்டே வந்து நிப்பாரு. உடனே அந்த ஆளுங்க வந்துட்டு அதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணலான்னு போயிருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு வந்து நிக்கிறத பார்த்தோன்னே, "இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து நிக்கிற" அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்து சொல்லுவாங்க. 100 மில்லியன் தானே கேட்ட, அது உனக்கு ரெடியா இருக்கு, அவள விடு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே வந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி அவங்க என்ன பண்ணுவானுங்க, சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோயின் மேல எண்ணெய ஊத்தி வச்சிருக்காங்கல்ல, அதோட பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு மாரி லைட்டர் ஆன் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ அத கேட்ச் பிடிச்சிருவாரு. பிடிச்ச உடனே ஹீரோன கையில ஒரு பக்கமும் லைட்டர் ஒரு பக்கமும் பிடிச்சிருப்பாரு. அதோட ஹீரோயின் வந்து மறுபடியும் என்ன சேவ் பண்ணிட்ட நீ அப்படின்ற மாரி அப்படியே மயக்கம் போட்டு அவர் கையிலேயே விழுந்துருவாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாரி மயக்க மருந்தெல்லாம் குடுத்துருப்பாங்க.
அந்த டைமும் வந்துட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ தான் காப்பாற்றிருப்பாரு. அதை தான் இப்போ அவங்க சொல்லிட்டு அப்படியே மயங்கியிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாரு. அப்படியே பக்கத்துல உட்காந்து ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருப்பாரு. ஹீரோயின் முழிச்சு பார்ப்பாங்களா, ஹீரோட்ட தொடணும்னு அவங்களுக்கு தோணும். கிட்ட போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவருக்குள்ள பிரச்சனைனால அவருக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே இந்த சர்ஜரிலாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டே இருப்பார். அந்த டைம் அதை முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் இருக்கும். அதுக்காக வந்து ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வருவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து யாரும் மயக்க மருந்துலாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம்குள்ளே போகாமல் ஹீரோ ரூம்குள்ளே வந்துருவாங்க. நான் வந்து இப்போ மயக்க மருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே இருந்துருவாங்க. இதை தான் ஹீரோயின் வந்து அவங்களை காப்பாற்றும் போது சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அதை தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அன்னைக்கு என்ன நீ பார்த்த, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம், இன்னைக்கு என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு சீக்கிரமாகவே நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ மனசில் நினச்சிப்பாங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு இவங்களை ஆல்ரெடி காப்பாற்றினது, இவங்க கூட இருந்தது எல்லாமே மறந்துருச்சு. ஹீரோயின் வந்து எப்படியாவது உனக்கு அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வருவாங்களா, அதுக்குள்ளே அவர் ஒரு பேர் சொல்லி வேற கூப்பிடுவாங்க. ஹீரோ டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிப்பாங்க. அப்போ நீ ஏன் அப்படி சொல்கிற, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றும் போது ஆல்ரெடி முன்னாடியே என்னை காப்பாற்றுற மாதிரி இப்போ என்னை காப்பாற்றிட்டு அப்படின்ற மாதிரி நீ சொன்னேன், அது எதுக்காக சொன்னேன், இதுக்கு முன்னாடி என்னை நீ பார்த்துருக்கியா, என்ன உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் உங்களை பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் என்னை தூக்கிட்டு போயிருந்தாங்களா, அப்போ வந்து நான் வந்து அன்கான்ஷியஸில் இருந்தேன், அதனால என்னை காப்பாற்ற வந்துட்டீங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்கன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சுற்றி இருக்கிறத பார்த்தோன்னா பயத்தில் இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் நான் உளறிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எனக்கு நிறைய வேலைங்க இருக்குது, இப்போ உனக்காக ஏதாவது நான் செய்யணுமா, உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், உனக்கு அடுத்தது ஏதாவது ஒன்று இருக்கா சொன்னீங்கன்னா அந்த வேலையை முடிச்சு நான் இங்கே கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தது, அந்த படுபாவி வந்துட்டு என்னை இங்கே மாட்டி விட்டு அவன் பாட்டுக்கு என் தங்கச்சி கூட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணணும் நான் நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமாக கேட்பாரு. பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 தடவை அங்கிள் அங்கிள்னே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எது நான் அங்கிள் அவனுக்கு அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. அவருக்கு வேற கொஞ்சம் அவருக்கு வந்து சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, அதனால அவருக்கு சில பிரச்சனைகள் வேற ஓடிட்டு இருக்கு. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வார், சரி ஓகே உனக்காக நான் கண்டிப்பாக அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எந்திரிச்சு போவார். ஓகே அங்கிள் தேங்க்யூ அங்கிள்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாங்கன்னா என்னை மறந்துடாத அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சியும் இருக்காருல, அந்த ஃபியான்சியும் இவங்களோட சிஸ்டரும் இப்போ உள்ளே வருவாங்க. இவங்களை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு சம்மக்கும் வரும். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது 2 முழிச்சிட்டே இருக்கும். உடனே அதுங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஹீரோன் வந்து என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிட்டாங்கன்னா இதுக்கு பெரிய நஷ்டமாக போயிடும். உடனே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்குங்க. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த சிஸ்டர் பொண்ணு, அது வந்துட்டு நான் உன் காலில் கூட விளரன்னு விழ போகும்போது அது கையில் தண்ணி வச்சிருக்குமா எடுத்து அது மூஞ்சிலே ஹீரோன் ஊற்றிடுவாங்க. உன் நடிப்பெல்லாம் இதுக்கப்புறம் நான் நம்பிட்டு இருப்பேன் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும் அவன் உங்ககிட்ட இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்குறா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைன்ற மாதிரி இவர் வேற பேசுவார். என் அம்மா கிட்டேருந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டீங்க, நீயும் அம்மாவும் வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது, இப்போ என்னை இந்த அளவுக்கு பிடிச்சி தள்ளுற அளவுக்கு வந்துட்டல நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. விட்டுருவாங்களா ஹீரோயின். உடனே அவருக்கு கோவம் வந்துடும் ஃபியான்சிக்கு. உனக்கு என்ன தைரியம் வந்து அவளே பிடிச்சி தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரும். ஹீரோயின் ஓங்கி பலாருன்னு அங்கே ஒரு அரை இங்கே ஒரு அரை 2 பேரையும் சரமாரியாக போட்டு வெளுத்து வாங்குவாங்க. அதில் திரும்பவும் அவர் அடிக்க வரும்போது பார்த்தா கரெக்டாக ஹீரோ வந்துடுவார். ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி நடிப்பாங்களா. உடனே இந்த ஃபியான்சி இருக்காரு, அவரோட அங்கிள் தான், அவரோட ரிலேஷன் தான், அங்கிள் தான். அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக வரவும் ஹீரோயின் மயக்கம் போடும்போது கரெக்டாக அவர் வந்து பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் சாட்சி வச்சுட்டு கேட்பாரா. உடனே இந்த ஃபியான்சி என்ன சொல்வாருன்னா, இவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தோம், இவன் என்ன என்னோட ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, இந்த மாதிரி முரட்டுத்தனமாக நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனை பார்ப்பாரா. நான் அது மாதிரி செய்யவே இல்லை அங்கிள் அப்படின்ற மாதிரி அவங்க வேற சொல்லுவாங்களா. உடனே நீ இவளுக்கு செஞ்சது பெரிய துரோகம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்க, நீ இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கோவப்படுவார். ஃபியான்சி என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நான் உங்களோட ரிலேஷன், நான் சொல்கிறத நம்பாமல் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கா, அவள் பேச்சை போய் நம்பிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து நீ யாருக்கிட்ட இவளை ஒப்படைச்சிட்டு அவளை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனியோ அவனுங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இந்த மாதிரிலாம் செய்ய சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அதனால நான் அவள் சொன்னதை நம்பல, அவனுங்க நீ தான் கை காட்டி விட்ட, நீ சொன்னதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு உடனே இதுங்களுக்கு ஒரு மாதிரியான இப்போ இவருக்கு இந்த ஃபியான்சிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது முழிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோயினோட சிஸ்டர், உடனே அதை அப்படியே நடிக்க ஆரம்பிச்சோம், தப்பு எல்லாமே என் பேர்ல தான், என்னால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாருன்னா உன்னை பேச சொல்லி உனக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு அப்படியே அது ஒரு மாதிரி நின்றும். அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃபியான்சி இருக்கார்ல அந்த ஆள்கிட்ட சொல்வார், நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளு, ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும் வேற வழியே இருக்காது அந்த ஆளுக்கும், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரின்னு சொல்வார். நீயும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்துட்டு மன்னிப்பு கேட்டுரும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வார்னா உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நிறுத்தத்தில் அது இப்போ கேன்சல் ஆகுது, இப்போ இங்கேருந்து 2 பேருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவார். இருக்காது ஹீரோயின் மேலே கோவமா அங்கேருந்து வெளியே போயிடுவார். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் அழகாக அப்படியே தூக்கி அழகாக படுக்க வச்சிருவாரு. நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் வேணால் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ரெஸ்ட் எடு நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாரா. அவர் போயிட்டாருன்னு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு பேசுவாங்க. நீ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க, நீ யாருன்றதை அவன் கண்டுபிடிச்சி
கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவன் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேனா, அவன் இன்னும் என்ன கண்டுபிடிக்கலன்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. ஹீரோ ஆனா வெளியே போனவர் வெளியே நின்றுட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுருவாரு. ஆனா என்னன்றது சரியா தெரியல. ஆனா இவ ஏதோ பொய் சொல்றா அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு இப்ப தெரிஞ்சிரும். நாளாயிடும். ஹீரோ வந்துட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துருவாரு. அப்பவும் ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவருக்கு இப்ப ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன நினைச்சுப்பாரு, ஏதோ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுப்பாரு. இப்ப நம்ம எங்க போறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா சாப்பாடா சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீ உள்ள போயிட்டே இரு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பேசிட்டே போவாரா. இதுக்கிடையில ஆப்போசிட்ல வந்துட்டு ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பாவோட வந்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட 2 பேரும் போட்டி போட்டு கொஞ்சிப்பாங்க. இந்த தடவை உங்களோட பர்த்டே வந்து நம்ம இங்க கொண்டாடணும் அங்க கொண்டாடணும்னு சொல்லும்போது, என் மேல எந்த அளவுக்கு என் பொண்ணு பிரியமா இருக்கா பாருன்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்பவே பெருமையா பேசிட்டு வருவாரு. அதாவது ஸ்டெப் மதர் கூடயும் அந்த பொண்ணு கூடயும். இப்போ ஹீரோயின் ஆப்போனண்ட்ல வருவாங்களா, ஆப்போசிட்ல வரும்போதே பார்த்தோம்னா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போன நீ கழுத, அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருக்க, ஊர் சுத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் திட்டுவாங்க. இவரோட பொண்ணு தானே, இவங்க ஏதாவது பேச வந்தா கூட அவர் கேட்கவே மாட்டார். அவங்க பேச்சை கேட்டுட்டு ஹீரோனை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துல ஹீரோனை ஓங்கி ஒரு அறையே போட்டுருவாரு. என்கேஜ்மெண்ட் நாங்க பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருந்தோம், அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு என் குடும்பத்துக்கு உன்னால பயங்கர நஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாட்டுக்கும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு பயங்கர கோவம், இன்னும் உண்மை என்னன்றது அவருக்கும் தெரியல. அதனால இப்படி திட்டவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே சுற்றிலும் எல்லாரும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருந்து எல்லாரும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு நீங்கள்லாம் தான் காரணம், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லியே ஆகணும், அது வரைக்கும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் போகும்போது ஹீரோ வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கு முன்னாடி அடிச்சதை வந்து ஹீரோயின் கன்னத்தில் கை வச்சுட்டு இப்போ கன்னத்தில் கை எடுத்திருப்பாங்க. அந்த ஹீரோ பத்தின திரும்ப கன்னத்தில் தூக்கி கையை வச்சு வலிக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவோம். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். யார் இவளை அடிச்சதுன்னு கேட்கும்போது உடனே இவங்களுக்குலாம் புரிஞ்சிடும். ஓ, பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட அங்கிள் தானே நீங்கள், சாரி இந்த என்கேஜ்மெண்ட் இவரால் தான் இதாகிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்க ஃபேமிலியே அப்படி குழஞ்சு பேசுவாங்க. அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னா, இவன் எதுக்காக ஆகும்னா இவளுக்கே சப்போர்ட்டாக வந்து நிற்கிறான், ஒவ்வொரு தடவையும் இவன் வந்து இவளை எதுக்காக காப்பாற்றுறன்ற மாதிரி அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். வந்த ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார், இவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது, அந்த காட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்க எல்லாரையும் அவங்கள கூப்பிட்டு இவங்க எல்லாரையும் தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்பா இருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நாங்கள் இந்த இடத்த புக் பண்ணி வந்திருக்கோம், எங்களை எதுக்காக இது மாதிரி போக சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், உங்களை விட அதிக பணத்தை கொடுத்தே நான் இங்கேருந்து இதெல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண சொல்கிறேன், இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் அதுங்க முணங்கிக்கிட்டே அதுங்க பாட்டுக்கு போயிடும். இப்போ ஹீரோனை பார்க்கவே இவருக்கு பாவமாக இருக்கும். அவர் என்ன நினைப்பாருன்னா, இவ பொய் சொல்கிறா, இவ ஏதோ நடிக்கிறான்றதே நமக்கு தெரியுது, ஆனால் இவ மேலே ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். அவர் ஆல்ரெடி இவர்கிட்ட பயங்கரமாக கெஞ்சிருப்பார், என் பொண்ணு ஏதோ திமிரில் பேசிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துருச்சுன்னா உங்கள் ஃபேமிலி நாங்களும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுக்குமே சம்மதிக்க மாட்டாரா. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து புலம்பிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணும் அவங்க 2 பேரும் இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பா வந்து வீட்டில் வந்து ஃபீல் பண்ணுவார், மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் வர வேண்டிய பணம்லாம் இவரால் நஷ்டமாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, ஒரு வேளை இப்போ அந்த அங்கிள் வந்துட்டு அவரை லவ் பண்ணுறாரு என்னமோ தெரியல, அதனால தான் அப்படிலாம் நடக்குது, வேணும்னா உங்களுக்கு பணம்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு தியாகம் பண்ணுறேன், நீங்கள் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையே நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டுப்பான்னு கேட்கும்போது இது எனக்கு தோணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இதுதான் ஆல்ரெடி அவன் கூட தானே இருந்துட்டு இருக்கு, அது எங்களுக்கு தெரியல, அதனால இவங்களாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்பாரு, உனக்கு ஹர்ட்டிங் ஆயிடுச்சா, வலிக்குதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா. அவங்க போட்டிருப்பாங்க ஒரு செயினை பார்த்தோன்னா அது ஒரு லவ் ப்ரப்போஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது நீ லவ் அதை பார்த்தாலே யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு கொடுத்துருக்காருன்றதே உங்களுக்கு தெரியும். உடனே ஹீரோ கேட்பாரு, நீ வந்து யாராவது லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஹீரோன் வந்து ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமான்னு சொல்லுவோம், யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது நீ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, இவ போய் சொல்கிறால உண்மை சொல்கிறாலும் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா அம்மாலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்துட்டு இப்போ ஹீரோன் இருக்காங்களா, அவங்க நேரம் வந்து உனக்கு என்ன தைரியம் தான் திரும்ப நீ இங்கேயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோன் அடிக்கும் போது ஹீரோன் அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணோட லட்சணத்தை நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுவாங்க. அந்த வீடியோவில் ஹீரோயின் வந்து அவங்க தூக்கிட்டு போனது, இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு ஏற்பாடு பண்ண விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். இதை பார்த்தோன்னு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அப்பாவே முழிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுவா அச்சுச்சோ, இதெல்லாம் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுவானுங்க தெரியாமல் இவ்வளோ வேலையை பார்த்து விட்டோமே அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப் மதருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயம் மட்டும் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பொண்ணை யாராவது அந்த ஃபேமிலி கல்யாணம் பண்ணவே மாட்டாங்கல்ல, அப்படி நடக்கவே நடக்காது, அப்போ நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் சேர வேண்டியதா அப்படின்ற மாதிரிலாம் பேசவும், இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்பாரு. அப்பவும் ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவோட கம்பெனி தான் இது, எங்கள் அம்மாவோட பேரில் உள்ள அந்த கம்பெனி வந்து 50% அந்த ஷேர் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் வேணுன்ற போது கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா விட்டுட்டு என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் இப்போ எங்கள் அம்மாவோட ஞாபகமாக இருக்க அந்த கம்பெனியை நீங்கள்லாம் சேர்ந்து அழிக்கிறத நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லவும், உங்கள் அப்பாவுக்கு இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, ஓகே உன் அம்மாவோட 50% அந்த கம்பெனியோட ஷேர் நீ கேட்குற நான் தரேன், அதுக்கு பதிலாக நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க பிளைண்ட் டேட்டுக்கு நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ தானே கூப்பிட்டு வந்திருப்பாரு, அவர் காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார்னா, பாஸ் உங்களுக்கு வந்து மெடிக்கல் அந்த இது இருக்குல்ல, அதுக்கான செக்கப்புக்கு போக வேண்டிய டைம் வந்துச்சு, நீங்கள் போகவே இல்லை, ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து கதவை தட்டி உள்ளே வருவாங்க. ஏன்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் போன வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒன்று, இப்போ அடுத்து என்ன வேலைன்னு கேட்கும்போது
கேட்கும்போது நாளைக்கு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு கோவமா வரும். எது பிளைண்ட் டேட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த ஆளுன்னு சொன்னோன்னே எதுக்காக நீ அவங்க கூட போகணுன்ற மாதிரிலாம் கேட்பாரு. ஹீரோன் வந்து சும்மா தான் அவங்க சொன்னாங்க எனக்கான ஒரு வேலை நடக்கணும் அதுக்காக தான் நான் போகிறேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவே இப்போ யோசிப்பார் எதுக்காக நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வருது இவ யார் கூட போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்படியும் தோணும். அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு டாட்டா கரெக்ட் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே கார்லேயே படுத்து தூங்கிட்டே இருப்பார். அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டே இருப்பார். வர வழி பூராவுமே அவருக்கு அதே யோசனையாக இருக்கும். ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பார்ல நீ யாரையாவது லவ் பண்ணுன்னு கேட்கும்போது ஆமான்வாங்க. யாருன்னு கேட்கும்போது நீ தான் அப்படின்வாங்க. அப்புறம் எப்படி அவள் பிளைண்ட் டேட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பக்கம் யோசனையாக இருக்கும். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ பாட்டுக்கு ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் மறுநாள் வந்து பிளைண்ட் டேட் அப்படின்ற பேரில் ஒரு ஆள் வருவான். அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர் வருவாங்க. வந்தவங்க கொஞ்ச நேரம் ஹீரோன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க் பண்ண சொல்லுவோம். ஹீரோயின் மாட்டேன்னு சொல்லும்போது அவங்கள அடிச்சு பிடிச்சி அவங்க வாயில ஊற்றி விட்டுருவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. யார் ராய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஆனால் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்துருக்காரு. இது பிறகு வம்பு வேண்டாண்டா வாடா ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஓடுவாங்க. அதோட அவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப மயக்கத்தில் இருக்கனால ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவார் இருக்கவே மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும் இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அவங்கள அழகாக தூக்கிட்டு வந்து பாத் டப்பில் வச்சு அவங்க மூஞ்சில் தண்ணி அடிச்சு அவர் மூஞ்சிலே தண்ணி அப்படியே ஊற்றிட்டே இருப்பார். இதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தாலும் அந்த சீனாக இருக்கும். யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாராலையும் நான் வந்து புறக்கணிக்கப்படுறேன் எல்லாரும் வந்து என்னை பயன்படுத்த தான் செய்கிறாங்க அப்படி இப்படி இஷ்டத்துக்கு புலம்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே வந்துடுறதுலாம் ஸ்டார்டிங்கில் நடந்ததில் அந்த சீன்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்கே கிளம்பி போயிருப்பார். இப்போ மறுநாள் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை அவனுக்கு வந்து பிரெயினில் பிரச்சனை இருக்கனால எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே வரா என்ன ஞாபகம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்பப்போ அவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்றது எனக்கே புரியுது. ஆனால் நான் சொன்னால் அந்த விஷயத்தை தாங்க முடியாமல் அவன் பிரெயின் வந்து இதாகிடுமோ நான் கவலைப்படுறேன்ற மாதிரி சொல்லவும் கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி தெரிகிற மாதிரி முயற்சி பண்ணு இல்லாட்டி என்ன பண்ண தெரியலன்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. அதோட ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோன் வேகமாக இங்கே வருவாங்க. அவர் கூப்பிட்டுருப்பார். இங்கே வந்து பார்த்தா முதல் நாள் தப்பிச்சு ஓடினாங்களா அத்தனை பேரையும் ஹீரோ வந்து கூப்பிட்டு வச்சிருப்பாரு. விசாரிக்கும் போது ஹீரோனும் வந்துட்டு எங்கள் கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோ கேட்பார் இதுக்கெல்லாம் ஒன்று என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லைன்னு ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சி நெருக்கி கேட்கவும் அவங்க ஒன்று எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கே நடக்கிறது எதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஹீரோக்கு கோவமா வரும். அப்போ எல்லாரும் சொல்கிறது தப்பு நீ மட்டும் தான் உண்மை பேசுகிறேன்னு அர்த்தமான்னு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்க நான் உண்மையிலேயே உங்களை தான் லவ் பண்ணுறேன் உங்களுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்க ஒரு வாட்ச் வேற படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க வார்த்தை வேணா போய் சொல்லலாம் ஆனால் வந்து மனசு வந்து போய் சொல்லாது உங்கள் மனசை கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து என்ன சொல்வார் நீ பண்ண வேலைக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வருவார். ஏன்னா அவருக்கு திரும்ப இப்போ செக்கப்புக்கு லேட் ஆச்சு இல்லை டாக்டர் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ வெளியே வந்துருவார். ஆனால் அவங்க அப்பா கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவார். நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க நான் சொல்கிறது எதுவுமே கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டியா உனக்கு பிளைண்ட் டேட்க்கு ஏற்பாடு பண்ணவனு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு கேட்கும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவன் அதை மட்டும் இல்லாமல் என்னை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண பார்த்தா அதனால தான் அவன் மேலே இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் பேச விடாம ஃபோனை வேற கட் பண்ணிடுவாங்க. அவரா இப்போ என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாரு. அங்கே ஹீரோட அசிஸ்டன்ட்னு தெரியாமல் அவருக்கே கால் பண்ணிடுவோம். கால் பண்ணி எனக்கு வந்து ஒரு லாயர் தேவைப்படுறாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கா போல இருக்கு லாயர் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவும் இப்போ மறுநாள் வந்துட்டு இவ வேற நம்ம சொன்னதுக்கெல்லாம் எதுக்கும் மசிய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா அம்மா அந்த ஸ்டெப் மதர் அந்த ஸ்டெப் சிஸ்டர்க்குலாம் அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ நேராக ஒரு வக்கீலோடய அங்கே வந்துருவாங்க. இவங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும் உன்னால் நாங்கள் நஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இன்னும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்றைக்கி நான் பேசிட்டு போனல நீங்கள் சொன்ன மாதிரி பிளைண்ட் டேட்டை நான் அட்டன் பண்ணிட்டு எனக்கு அது பிடிக்கல இப்போ எனக்கு எங்கள் அம்மாவோட ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் எனக்கு வேணும் 50% எனக்கு வேணும் ஏன்னா நான் உன்னோட பயாலஜிக்கல் டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். உன்னை கொண்டு எதுவுமே இல்லாத போது உனக்கு எப்படி அதெல்லாம் கொடுக்க முடியும்னு கேட்கும்போது லாயரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு பாருங்கன்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு தனக்கு உடம்பு முடியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவார். நீ என்ன நடிக்கிறதா இருந்தாலும் இதில் சைனை மட்டும் போட்டு விட்டு அப்புறம் நடின்னு சொல்லவும் திரும்ப நல்லா ஹீரோனை திட்டம் போது நல்லா திடமா இருப்பார். அவங்க சைன் கேட்கும் போது பார்த்தோன்னா அழகாக நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவார். அது ஹீரோனுக்கே நல்லா தெரிய அவர் நடிக்கிறாருன்னு பிரச்சனையாகவே போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல ஸ்டெப் மதரோட பொண்ணு அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைப்பாங்க. உடனே அதுக்கு இப்போ ஒரு மாதிரி இடம் பரவாயில்லப்பா அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல அது அந்த மாதிரி வேலை பார்த்தது தான் தெரியும் ஆனால் இன்னும் அவரோட இது அஃபேராக இருக்க விஷயம்லாம் தெரிஞ்சால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் சைன் தானே கேட்குறா போட்டு கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவருக்கும் ஒரு வழியே இருக்காது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறவராக இருக்காரா உடனே சைன் பண்ணி அந்த பொண்ணை ஹீரோனை திட்டிகிட்டே தூக்கி போட்டுருவாரு. இப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து வெளியேறிடுவாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. வந்தவொன்னே அவங்க லாயர்கிட்ட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் இல்லைன்னா நிச்சயமாக இது எனக்கு நடந்திருக்காது உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லவும் இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா ஹீரோ சொல்லி தான் நான் வந்தேன் நீங்கள் தேங்க் பண்ணுறதா இருந்தால் அவருக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அவர்
ஹீரோவோட ஆஃபீஸ் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. அங்கே பார்த்தா இவருக்கு பார்த்த மாப்பிள்ள அங்கே தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அவரோட கம்பெனி தானே. அங்கே வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே அவருடைய ஒரு ஜொல்லோட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி நம்ம என்கேஜ்மெண்ட் வந்து நடக்கட்டும், அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நடந்தது அப்படின்றதுக்காக நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படி இப்படின்னு கடலை போடுவார். உன்னை ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவரை நோஸ் கட் பண்ணுற மாதிரி நீ ப்ரஷ் பண்ணலையா அப்படி இப்படின்னு கேட்கவும் அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். உன்னை ஹீரோயின் சொல்லிட்டு வேக வேகமாக போகும்போது இவர் பாட்டுக்கு பின்னாடியே வந்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணுறதோ அப்படி இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்படி லைட்டாக பிடிச்சி இப்படி தள்ளி விடுவார். அதோட கீழே போய் விழுந்துருவார். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்பாரு. அப்படின்னு வந்துட்டு நான் ஒன்றும் பண்ணல, அவ தான் வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான்ற மாதிரி டக்குன்னு மாற்றி விட்டுருவாரு. ஹீரோ ஒன்று என்ன சொல்வாருன்னா, இதுக்கெல்லாம் நான் இப்போ எவிடன்ஸ் தேடி எடுத்தேன்னா அது உனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக போயிடும், அதோட விளைவுகளும் ரொம்ப மோசமாக இருக்கும், தப்பு உன் மேலே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதனால இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அவர் எங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் உடனே போயிடுவார். உடனே பாவமாக பேசும்போது ஹீரோ வந்து என்ன சொல்லிடுவார், இந்த மாதிரி இன்னோசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறத முதல் நிப்பாட்டு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படி இருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோ என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்றும் இன்னோசென்ட்டெல்லாம் ஆக்ட் பண்ணலை, எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்காக தேங்க் பண்ணலாம் தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. பேசும்போதே அங்கே இன்னொரு பொண்ணு வந்து நிற்கும். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இருக்கார்ல அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கும். ஓஹோ, சைல்ட்ஹுட்டில் வந்து அவன் லவ் பண்ண பொண்ணு இப்போ வந்திருக்கா அப்படின்னா அப்போ நம்ம எப்படி இவங்க லவ் பண்ணுறாங்க எப்படி நெருங்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஹீரோயினோட அவங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது என்னடி நீ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இப்போ நீ உன்னோட பற்றி சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டியதுன்னு கேட்கும்போது அந்த ஆஃபீஸில் அதுக்கு மேலே என்னடி பேச முடியும், அவள் வேறு கூட இருக்கா, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இருக்கும் இப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு லவ் அடிக்டாக தான் இருக்க, அவன் மேலே இந்த அளவுக்கு இருக்குது, ஆனால் எதையுமே நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் இவங்க அப்படியே பேச்சை மாற்றணுன்றதுக்காக அந்த வெயிட்டரை கூப்பிட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் மில்க் ஆட் பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரால் தான் இப்போ இந்த ஷேர்ஸ்லாம் எனக்கு கிடச்சது, இது நல்லபடியாக அந்த கம்பெனி இனிமேல் நான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அங்கே காஃபி வேறு 2 காஃபி பேக் பண்ணி வாங்கிக்குவாங்க. இது எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லாஸ்ட் நைட்டு ஹீரோ வந்து ட்ராப் பண்ணியிருப்பார்ல, நாளைக்கு என் கூட காஃபி சாப்பிட வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்க கூட நேரத்தை செலவழிக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ நான் உங்களுக்காக காஃபியை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி ஓடிடுவாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும், இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து அதான் சொல்லிட்டே இருப்பாங்களா, அதுக்கு தான் ஹீரோ பார்க்க போகிறேன்ற மாதிரி 2 காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவர் தான் வரமாட்டார்ல, அதனால் வந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் உள்ளே விட மாட்டாங்களா, அவர்கிட்ட போராடி உள்ளே ஓடி வந்துருவாங்க. எவ்வளோ சொன்னாலும் இவ அது கேட்காம உள்ளே ஓடி வந்துட்டான்ற மாதிரி இப்போ அவர் சொல்லுவார். போகவே முடியாது, அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ எப்படியாவது உள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த சைல்ட்ஹுட் லவ், அது என்ன பண்ணு ஹீரோட ரூமுக்கு அது வந்து நின்றுட்டு இருக்கும். எவ்வளோ நாளாக அவனுக்கு காஃபி ஷாப் கூப்பிட்றேன் வரவே மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு நிறைய வேலை இருக்குது வெளியே போறியான்னு கேட்கும்போது இந்த ஒரு தடவை எனக்காக நீ வரலாமேன்னு கேட்கவும் ஹீரோவும் வருவார். அந்த ஆஃபீஸ்க்குள்ளவே இல்லை காஃபி ஷாப்பில் தான் 2 பேரும் உட்காருவாங்க. அப்போ வேணும்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ மேலே கொட்டி விட்டுருவாங்க. கொட்டி விட்டுட்டு அதோட ஹீரோ வந்துட்டு துடைக்கும் போது இது நான் வேணும்னு பண்ணலாம் சாரின்னு சொல்லும்போது ஒன்றும் நீ பண்ண வேண்டியதில்லை, நானே போய் வாஷ் பண்ணிக்கிறேன் ஹீரோ எந்திரிச்சு போவார். அந்த டைமில் அவரோட ஃபோன் வந்து டேபிளே வச்சுட்டு போயிடுவாரா. இப்போ ஹீரோயின் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சேர்த்து அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அந்த காஃபிலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விடுவாங்க. அதை வந்து இப்போ ஹீரோட ஃபோனில் அந்த பொண்ணு இருக்குல்ல அது பார்த்துட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் லவ் பண்ணுறவனே என்கிட்ட இருந்து திருடலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோன்லேருந்து இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும். போதும், நீயும் எனக்கு செஞ்சதெல்லாம் போதும், உன்னோட ஸ்நாக்ஸும் போதும், 2 பேரும் இங்கேருந்து கிளம்பு, நீ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஃபோனுக்கு இது ஹீரோட ஃபோன்லேருந்து மெசேஜை போட்டு விட்டுரும். மெசேஜை ஹீரோ வரத்துக்குள்ளே டெலிட்டும் பண்ணி விட்டுரும். அவங்க பார்த்துருப்பாங்க, நான் டெலிட் பண்ணி விட்டுரும். ஹீரோ டக்குன்னு ஒரு ஃபோனை வச்சுட்டு நின்றுட்டே இருக்குமா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இனிமேல் யார் வந்து என்ன பர்சனலாக பார்க்கணுன்னாலும் அலோவ் பண்ணாதீங்க, முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்னு ஒன்று அவரும் வந்து விரட்டி விட்டுருவார். அது போயிடும். இப்போ ஹீரோவுக்கு அவர் கேபினில் இருப்பார். அவர் என்ன யோசிச்சுட்டே இருப்பார் அப்படின்னா வந்துட்டு அவர் நாளைக்கு காஃபி வாங்கிட்டு இந்த டைமுக்கு வரேன்னு சொன்னால ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவள் ஏன் இன்னும் வரல, அவள் விளையாட்ட சொன்னால உண்மையாக சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஹீரோனோட சிந்தனையாகவே இருக்கும். ஆனால் ஹீரோயின் தான் வந்தாங்களே அந்த பொண்ணு தானே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்கள போக வச்சிருச்சு, இன்னும் ஃபோன் கூட பண்ணாமல் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்டு ஹீரோ உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸும் காஃபியும் ஹீரோட ஆஃபீஸ்லேயே அங்கேயே வச்சுட்டு அவங்க அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டாரு நான் அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு டேரெக்டாக உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், நம்ம 2 பேர் வந்து ஜாலியாக பேசி சிரிக்கிற மாதிரிலாம் அவங்க கனவு கண்டுட்டு வந்திருப்பாங்க, அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வரும்போது ஒரு கார் வந்து அவங்களை இடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு வெளியே வருவார். அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்ற உடனே அப்படியே அவருக்கு அந்த யோசனையே இருக்காது. அப்புறம் வெளியே வரும்போது தெரியும் இந்த அவங்க சொன்ன காஃபி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், இது அவள் வந்திருக்கால ஒரு வேலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்பார். இங்கே வந்திருக்கா, அவள் என்னை பார்க்காம எதுக்காக இங்கேயே வச்சுட்டு அவள் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனையாக இருக்கும். உடனே அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கணும்னு ஹீரோ ஒரு மாதிரி பதறிடுவார். வேகமாக இப்போ இங்கே ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே நேராக வந்தவர் அப்படியே ஹக் பண்ணிப்பார் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன உனக்கு பிடிக்கல, என்கிட்ட இனிமேல் என் லைஃப்பில் இருக்காது அப்படி இப்படின்னு மெசேஜ் போட்டு இப்போ வந்து ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஹீரோ ஒன்று என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை
ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துருச்சு, அந்த பயந்து கீழே விழுந்துட்டு அதனால தலை மட்டும் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனி சுற்றி தேடிட்டே இருப்பார் வேற எங்கேயும் அடிபட்டிருக்கான்னு. இந்த நேரத்தில் அவங்கள இடிச்சாங்களே அந்த காரில் உள்ள ஆள் வந்திருக்கும் போது இவங்க 2 பேரும் பழக்கமான மாதிரி பேசிப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. பேசும்போது ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாகவே பேசுறதை பார்த்துட்டு ஹீரோயினுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்காத உடனே அவர் கையில் உள்ள பையை தான் வாங்கிவார். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பாரு நீங்கள் 2 பேரும் பிளட் ரிலேட்டிவா, அவங்க மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கேன்னு கேட்கும்போது இது வரைக்கும் அப்படி இல்லை, இதுக்கப்புறம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்நாக்ஸை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அவரோட கோட்டை கழுத்து ஹீரோயினுக்கு போத்தி அவர் முன்னாடியே ஹீரோயினை கூட்டிகிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். அவர் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். வரும்போது ஹீரோயின் கேட்பாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அவங்கள கூட்டிட்டு ஒரு இடத்துக்கே வந்துருவார். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இது என்னோட பிரைவேட் வில்லா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ அடுத்ததாக ஹீரோ வந்துட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவர் செக்கப்புக்காக வருவார். அப்போ டாக்டர் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கும்போது எல்லாமே ஹீரோனை பற்றின விஷயமா சொல்வார். யார் அந்த பொண்ணு, எதுக்காக அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, அவன் என்கிட்ட உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்னு தெரியல, ஆனால் என்னோட மனசு அவளை தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ அவள் பொய் சொல்கிறான்னு தெரியுது, ஆனால் உன்னோட லைஃப்பை வந்து ஒரு பொய்யான லைஃபாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி டாக்டரும் கேட்டுகிட்டே இருப்பார். அவள் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு சில நேரம் அப்படி தெரிஞ்சுன்னா ஒரு சில நேரம் அதை நான் உண்மையாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டே இருப்பார். நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்குறோன்னு சொல்லி ஹீரோயின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அது என்ன விஷயமா இருக்குன்னா, நீங்கள் எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, நீ தான் வந்து உன் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போய் இனிமேல் உன்னோட உறவே தேவையில்லைன்னு எனக்கு மெசேஜ் போட்டல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து ஒரு மாதிரி யோசிப்பார். நான் அப்போ மெசேஜ் போட்டேன், அந்த மாதிரி நான் போடவே இல்லை, என் ஃபோனை வேணா பாருன்னு சொல்லிட்டு அவர் காட்டுவார். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் அந்த மாதிரி மெசேஜை ரிசீவ் பண்ணேன், நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன் எடுப்பாங்க. பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்டில் அவங்களோட ஃபோன் வந்து உடஞ்சிருக்கும். ஹீரோ இப்போ என்ன சொல்வார், அதெல்லாம் நான் எதுவுமே வேண்டாம், ஆனால் நான் நம்புகிறேன், எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாரு. அந்த பொண்ணு ஒன்று வந்து இருந்துச்சுல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் ஹீரோட ரூமில் தான் நின்றுட்டு இருக்கும். இப்போ அது அவள் பண்ண வேலை தான் அப்படின்றது ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இருக்கும்போது இப்போ அவங்க பேசிப்பாங்க, இந்த அளவுக்கு அவளை இடம் கொடுத்தனா அவள் இன்னும் என்ன வேணா பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு ரொமான்டிக்காக மாதிரி 2 பேரும் மாறி கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே உருண்டு புரண்டுட்டே இருக்கும் போதே ஹீரோட தாத்தா இருக்காருல்ல அவர் வந்துருவார். அந்த ஹீரோனுக்கு பேசி வச்சிருந்தாங்களா அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. உடனே இவங்க 2 பேரும் இருக்கும்போது பார்த்தீங்களா அவள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களான்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருவார். இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, எதுவுமே கிடையாது, ஒரு கார் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு டிரைவர் கால் பண்ணார், அதனால தான் அவளை காப்பாற்றி கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு மேலே எங்கேயும் பார்ப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ புரிஞ்சுப்பாரு. இப்போ அந்த பையன் கிட்ட கேட்பாரு, உனக்கு தான் நிச்சயம் பண்ண பொண்ணு, இப்போ நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, அங்கிள் தான் வந்து அந்த பொண்ணோட மனசை வந்து மாத்துறாரு. இப்போ நாங்கள் பேசின மாதிரி இந்த மந்த் எண்டில் வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு ஒன்று ஹீரோனுக்கா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது, இப்போ எப்படியாவது இதை நிப்பாட்டணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிப்பாங்க. ஹீரோக்கு இப்போ எப்படி அவர் வெளிப்படையாக சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு பாருன்னா அவர் விரும்புகிறாரு. ஆனால் இப்போ ஆல்ரெடி வீட்டிலலாம் தெரியாதுல்ல, அவங்க 2 பேருக்கு தானே என்கேஜ்மெண்ட் பேசியிருக்காங்க, அதனால் இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருப்போன்ற மாதிரி இருப்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ நினைக்கிற மாதிரி விளையாடுற கேம் கிடையாது, இது லைஃப்ன்றது கேம் கிடையாது, அவள் வாழ்க்கையில் நீ விளையாடுறதுக்கு அவளுக்கு அது பிடிச்சிருக்கணும்னு சொல்லும் போது நான் இந்த தடவை அப்படி இல்லை, ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு தடவை நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக என் மேலே நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நானும் சின்ன பையன் தானே அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். தாத்தாவும் தடியை வச்சு தட்டிக்கிட்டே அவன் சொல்கிறது சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு அவளுக்கும் விருப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவுமே இடையில வராமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவன் மனசு மாறும், நான் எங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும், அப்போ தான் எங்கள் ஃபேமிலியோட பேர் ஒரு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ தாத்தா என்ன சொல்வார், இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு உனக்கு அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கால, அவள் கல்யாணத்தை வந்து இந்த பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி உனக்கும் அவளுக்கும் கல்யாணன்றது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவமாக வரும். என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். தாத்தா உன்னை திட்டி இந்த பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடுவார். அரேஞ்ச் ஆகிடும். அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுமே வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த ஃபியான்சி பையன் இருக்கால அவரும் ஹீரோவுக்கு வந்து பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு 2 பேரும் நின்று பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் ஜோடியாக வரதை பார்த்தோன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, இப்போ யாருக்கு யார் ஜோடினே தெரியல, அவங்க ஜோடியாக நின்றுட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அது என்ன நினைக்கும்னா, என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவன் வந்து நீ சுற்றி வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இந்த இடத்துல அவமானப்படுத்தி அனுப்புகிறேன் பாருன்னு மனசில் நினச்சிக்கும். இதுக்கப்புறம் தாத்தா வந்து பரவாயில்லையே பார்ட்டியை பயங்கரமாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, தாத்தா கிட்ட வந்துட்டு உங்களுக்காக நான் ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஜுவல்லரியாக இருக்கும், அதாவது ஜுவல்லரியாக இருக்கும், அந்த கோட்டிலலாம் குத்தி வச்சுப்பாங்களா ப்ரூட்ஸ்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது பார்த்தோன்னா தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தாத்தாவை விட அங்கே சுற்றி இருக்கவங்களும் இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, என் தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாக போகிறேன், நீ என்ன இவ்வளோ இதுக்கு வந்திருக்கேன், நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேக்லேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னா தாத்தா வாயை பழந்துருவாரு, இது நம்ம இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்துருக்க, இதுதான் உள்ளதுலேயே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ வேணும்னே வந்து என்னை அசிங்கப்படுத்தணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு கோவமாக இருக்கும். கொளுத்தி போட்டுரும் அப்படின்னு வந்துட்டு அவள் கொண்டு வந்துட்டு அது ஒரிஜினலாக இருக்குமா ஃபேக்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாத்தாவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவர் அதுக்கு
விளக்கம் கொடுப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வேர்ல்டுலேயே எத்தனை பீஸ் தான் இருக்குது, அதில் ஒரு பீஸ் எங்கே இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதுக்கு பயங்கர நோஸ் கட்டாக போயிடும். இப்போ என்ன பண்ணி ஹீரோ வேறு சப்போர்ட்டாக இருக்கனால இதால் எதுவுமே பேச முடியாது. ஆனால் அந்த ஆள் இருக்கான் பாருங்க, ஹீரோனோட சிஸ்டர்கிட்டையும் பேசிக்கிறான், ஹீரோக்கு பார்த்து வச்ச பொண்ணுகிட்டையும் பேசிக்கிறான், ஹீரோக்கிட்டையும் பேசுகிற மாதிரி இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசவும் அது பாட்டுக்கு அவரை கையை பிடிச்சி உதறி விட்டுரும். பிரச்சனைகள் நடந்திருக்கும், பல பேரோட போராட்டம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்க அவங்களும் அதை தெரியாமல் வாயில் ஊற்றிடுவாங்க. அதோட மயக்கத்தில் இருப்பாங்க. ஹீரோ வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லுவார், இல்லை தனியாக போய்க்கிறேன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் இருக்கார்ல அந்த ஃபியான்சி, அவர் வந்து ஹீரோயின்ட்ட வம்பு பண்ண அவங்க அங்கேருந்து அடுமாறி வரும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டு வந்து ஒரு ரூமில் படுக்க வைக்கும் போது பார்த்தோன்னா அவரோட ஷர்ட் கட்டி கொடுப்பாரு, இந்த ஷர்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் போயிட்டு ஹீரோயினுக்காக ஒரு சூப் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு வெளியே போவார். அந்த டைம் பார்த்தோன்னா ஹீரோயின் ஷர்ட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரியே தொடர்ந்து என் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஹீரோ பார்த்தோன்னா ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க, அப்படியே அவங்களுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். இது தூங்கிடுவாங்களா. இப்போ ஹீரோ முழிச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சிக்கும் போது பேசுகிறாங்களா, அந்த மாதிரி ஹீரோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு உனக்கு இன்னும் ஞாபகம் வரலையா அப்படி இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு அவங்க தூங்குறத பார்த்துட்டே இருப்பாரா. அப்போ ஃபஸ்ட் டைம் அவங்கள காப்பாற்றும் போது அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி அவருக்கு தோணும். அப்போ இந்த பொண்ணு தானே அது, அவன் அதுதான் நம்மளை அதே பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லாமே தோணும். அப்போ இந்த செயின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார், அவங்க போட்டிருக்க ஒரு செயின், அதுவும் அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். இவங்க ரெண்டு பேரும் அப்போ இருக்கும் போது பழகிட்டு தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் இவங்க கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தெரியாம தான் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணாங்க அவரோட ரிலேஷனோட. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் முழிச்ச உடனே அவருக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் ஹீரோயின் முழிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் புக்கையெல்லாம் கொடுத்து இது பண்ணுவார், ப்ரப்போஸ் பண்ணுவார். அப்போ இந்த செயின் வந்து என்னோட லவ்வபிள் சிம்பிளாக அது இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரேஸ்லெட்டும் ஒரு செயினும் கொடுத்துருப்பாரு. அதுதான் ஹீரோயின் இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகமே வரும். ஹீரோயின் முழிக்கிறதுக்குள்ள அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும், அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்றது அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், திரும்பவும் அதே மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி புக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஹீரோயின் முழிக்கும் போது அதே மாதிரி கொடுக்கும்போது இப்போ ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அங்கிள்னு கூப்பிடும்போது என்ன இப்படி தான் கூப்பிடுவேன் ஹீரோ கேட்பாரா. உடனே அவர் எப்படி கூப்பிடுவாங்க அதே மாதிரி சொல்லவும் இவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சோம். திரும்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படி திரும்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அந்த டைம்லேயே அவருக்கு ஒரு கால் வரும். அவங்க அப்பா தான் கிராண்ட் பார்க்கால கால் பண்ணுவார். அவங்கள கண்டபடி திட்டி வீட்டுக்கு வர சொல்லும்போது ரெண்டு பேரும் கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடும். அங்கே பார்த்தீங்கன்னா இவரோட ஜோடி அவரோட ஜோடி ரெண்டு நின்றுட்டு இருக்கும். அது வேற ஏற்றி விட்டுட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வந்து தெளிவாக சொல்லுவார், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கிட்ட நடிச்சு காட்டணும், நான் அவனை எவ்வளோ நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு. எனக்காக நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்வார். என்னால் முடியவே முடியாது, நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நான் ஒரு நாள் சொன்னதே இல்லை, நீங்கள் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது இவளை தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அது ஒரு மாதிரி நடிச்சிட்டே இருக்கும். அவர் வேறு ஆர்டர் போடுவார். ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன், நான் இவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்பாரு. அவர் தண்டிக்கணும்னு நினைப்பாரு. ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவார், முட்டி போட்டு நிற்பாரு. ஹீரோன்னு ஒரு மாதிரி கவலைப்படுவாங்களா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தள்ளி நில்லை, ஏன்னா முட்டி போட்டு முதுகுல அடிப்பாங்க, அவ்வளோதான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. உடனே வேகமாக அந்த ஃபியான்சி பண்ண அது என்ன பண்ணும், ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறன்ற பேரில் அப்படியே கீழே முட்டி போடுற மாதிரி வந்து கையை ஒரு மாதிரி சாச்சிக்கும். உடனே கை அதுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கும் போது ஹீரோவும் கூட வந்திருப்பாரு. அப்போ டாக்டர்லாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப கை வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாச்சு என் கைக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இதுவாக ஒரு டாக்டரை வேற ரெடி பண்ணிடும். அவன் வந்து அப்படியே நம்பணும், அவனுக்காக நான் வந்து தான் என் கை வந்து இப்படி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பணும். அது மாதிரி பக்காவாக நீ டாக்டர் நடிக்கணுன்ற மாதிரி பேசி வச்சு ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்துடும். மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம ஒன்று நினைக்க இப்படி ஒன்று போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லாக ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற பேர்லேயே இருப்பார். அது என்ன பண்ணுதுன்றது அவருக்கு தெரியாது. இதுக்கிடையில் ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க இறந்து போனதுக்கு வந்து யார் யாரெல்லாம் காரணன்ற சில விஷயங்கள் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். அதை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு அது ட்ராமா போட்டுகிட்டே இருக்கும். ஹீரோ அது கூடவே இருப்பார். ஹீரோயின் இப்போ பார்க்க வந்திருப்பாங்க. விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த பொண்ணு இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கல, ஒரு பொண்ணு கையை உடஞ்ச மாதிரி அதோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பார். ஹீரோன் அந்த அண்ணனை வந்து தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. எப்படின்னா அவர்கிட்ட பேசவே விடாமல் இது நடிச்சிட்டு இருக்கும். அதனால ஹீரோயின் வந்துட்டு வேற மாதிரி கெட்டப்லாம் போட்டு அவர்கிட்ட வந்து பேசுவாங்க. உங்கள் அம்மா வந்து அவங்களோட அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அவங்க இப்படி மயக்கம் போட்டு இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே ஹீரோயின் தான். எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஹீரோ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. எப்படியாவது அவங்க சரியாகணும்னு அந்த கல்யாணம் நடக்கணுன்ற மாதிரி தான் எல்லாரும் முன்னாடி பேச்சு. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்றதை ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அதை வந்து இப்போ அந்த அண்ணன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்னன்னா இந்த பொண்ணு வந்துட்டு இப்படி தப்பான பொண்ணு, இது வேற யாருக்கூடயும் பேசி பழகிட்டு இருக்கு, ஹீரோவும் கல்யாணம் பண்ணுன்னு கேட்குது அப்படின்னோடனே அவங்க அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. என்னதான் நான் பெத்த பொண்ணா நீ இருந்தாலும் உன்னோட லைஃப்பில் வர்றவரை வந்து நீ துரோகம் பண்ணுறது நான் விருப்பப்படலை. உனக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண அவரை நீ கல்யாணம் பண்ண வேண்டியதுனா எதுக்காக அவனோட லைஃப்பில் நீ விளையாடணும்னு நினைக்கிற? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது, அந்த ஃபேமிலியில் போய் நான் பேசுகிறதா இருக்கேன்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க. உன்னை இது என்ன பண்ணு, நான் உன்னோட பெத்த பொண்ணுமா, என் வாழ்க்கையில் நீ விளையாடணும்னு நினைக்காதன்னு கேட்டுகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டு பேர் மாடியிலேருந்து படி இறங்கி வரும்போதே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க அம்மாவை போட்டு அதை உழுக்குன்னு உழுக்க ஆரம்பிச்சிடும். அதில் அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுரும். அந்த படியில் உருண்டு வந்து அவங்க அம்மா விழுந்துருவாங்க. அப்படி தான் இப்போ அவங்க அம்மா வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, இது தள்ளி விட்டதுனால தான் அப்படி. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணோட அண்ணன் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லவும், இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம்
என் தங்கச்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம கோவம் வரும். அவர் போய் அவங்க அம்மாவை பார்க்க போயிருவாரு. அப்ப ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரலாம்னு நினைக்கும்போது ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. இவங்க வேற மாறு வேஷத்துல இருக்காங்க. அச்சச்சோ இவன் என்னடா இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போலாம்னு நினைக்கும்போது ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது ஹீரோ பார்த்துருவாரா, அப்படியே தடுமாறுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு டே பையா உனக்கு வந்து ஷூவை வந்து சரியா கழட்டல, அந்த லேஸ் வந்து அவந்திருக்கு கட்டணும்னு ஹீரோயினுக்கு வந்து கட்டுவாங்க. அப்பவே இவருக்கு ஒரு டவுட் வந்துடும். கதவை வேற தொடக்க முடியாம திறந்துட்டு வெளியே ஓடிடுவாங்க. நினைக்கும் போது கரெக்டாக ஹீரோ வந்துருவார். இந்த தடவை மாட்டிக்க நல்லா வசமாக மாட்டிப்பாங்க. தலையை தொப்பியை கழட்டு அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ண தெரியாது. இப்போ எதுக்காக இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக வந்தேன், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, நான் சொன்னால் நீ நம்புவியோ இல்லையோன்னு தெரியல, அதுக்காக தான் நான் அவன்கிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோவும் புரிஞ்சுப்பார். சரிவா அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டே வருவார். இப்போ அவங்களோட பையன் பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பாரா. இப்போ ஹீரோயின் போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இப்போ தான் மயக்கத்திலேருந்து முழிப்பாங்க. முழிச்சோன்னே ஹீரோயினை பார்த்தோன்னே ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் உங்கள் பொண்ணு இல்லைம்மா, நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ தான் என் பொண்ணு, உன் காதுக்கு பின்னாடி ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயின் தான் இவங்களோட ஒரிஜினல் பொண்ணு. அதை வந்துட்டு இவங்க வந்து குழந்தைய மாற்றிருப்பாங்க. அந்த விஷயமும் அந்த டைமில் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் போது தான் அந்த ஆர்கியூமெண்ட்டில் தான் அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டுருக்கும். அது தள்ளி விடும் போது அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க சொந்த அம்மா கிடையாதுன்னு. அதனால தான் அது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்கோம். இப்போ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க காதுக்கு பின்னாடி பக்கமாக அந்த மச்சம் இருக்கும். இருக்காருல அவருக்கே தெரிஞ்சிடும். அப்போ இவ தான் என்னோட கூட பிறந்த தங்கச்சியா, இவ்வளோ நாளாக அவ நடிச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே சமக்கம் ஒரு. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு பணக்காரவங்க தானே, அவங்க குழந்தையா இருக்கும் போதே குழந்தைய மாற்றிருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலியில் ஹீரோயின் வந்து மாற்றி போய் அங்கே கஷ்டப்படுவாங்க. அங்கே உள்ள ஒரு குழந்தைய தான் அப்படி மாற்றி வச்சிருப்பாங்க. இதனால பெரிய ரகலை நடந்து இந்த மாதிரி தான் பெரிய குழப்பமாக இருக்கும். மொத்தத்தில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பணக்காரவங்க தான் அப்படின்றது இப்போ விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருந்ததில் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு காரணமாக இருந்து அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, குழந்தைய மாற்றினாங்கல்ல, அவங்க அந்த ஸ்டெப் மதர் ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பான்ற பேரில் நடிச்சிட்டு இருந்தார்ல, அவங்க எல்லாரையுமே பிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவரோட அண்ணனும் அவங்க தங்கச்சி அவர் ஏற்றுப்பார். இப்போ அவங்க ஃபேமிலி ஒன்று சேர்ந்துரும். ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணும்போது ஹீரோ வந்து இப்போ அவருக்கு அந்த சர்ஜரி அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி சர்ஜரிலாம் முடிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ வந்து நல்லா குணமாயிடுவார். இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்து அவங்க லைஃப்பை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.